இங்கே இருக்கிற பொம்பளை குழந்தைகளுக்கு சொல்கிறேன் நான், யாராவது உங்களை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மூஞ்சிலே அடுத்த வாட்டி முழிக்காதீங்க. ஏன்னா புற அழகை அப்ரோச் பண்ணுற யாருமே உங்களுக்கு சரியான நண்பராக தொடரத்துக்கு தகுதி இல்லாதவங்க. உங்களுடைய அக உணர்வை மதித்து, உங்களுடைய திறமையை மதித்து யார் வராங்களோ அவங்கள நம்பி நீங்கள் தொடர்ந்து நண்பராக பயணிங்க. எந்த ஒரு பிரியத்திலையும், அதீத பிரியத்தில் கூட உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாதீங்க. எப்பேற்பட்ட அதீத பிரியமாக இருக்கட்டும், உங்களுக்கும் அந்த ஆண் நண்பருக்கும் உங்களுக்கும் அந்த பெண் தோழிக்குமான எவ்வளவு பெரிய ஒரு 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 புரிதல் இருந்தால் கூட உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. அப்படியே ஷேர் பண்ணி வெளியில் போயிடுச்சுன்னா கூட அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன், ஒரு பெண்ணாக நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த உடலும் சரி கற்பும் சரி உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனம் சார்ந்ததும் கூட. இதில் ஒரு கதை ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தாங்க. அதாவது ஒரு பொண்ணு தன்னுடைய பர்சனல் ஃபோட்டோ வெளியில் ஷேர் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு தவறான முடிவை எடுத்து அந்த பொண்ணு ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பா பார்த்து அவளை காப்பாற்றிடுறாங்க. அந்த அப்பா அந்த பொண்ணை ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்லேயே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, யாரையும் வர வேணான்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே, அப்பா நம்மளை டவுட் படுறாரு, மகப்பேறு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. உள்ளே போயிட்டு அவர் போய் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வராரு. அந்த அப்பாவோட நண்பர் தான் அந்த டாக்டரு. பேசிட்டு வராரு. பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த டாக்டரை கைப்பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. எங்கன்னா பிரசவ வார்டுக்குள்ளே. பிரசவ வார்டு உள்ளே போகும்போது அந்த தாய் அனுபவிக்கிற வேதனையே, அந்த உடலில் துணி இல்லாமல் அந்த அந்த அம்மா அனுபவிக்கிற வேதனையை பார்க்கும் பொழுது நிர்வாணம் என்பது உடல் சார்ந்தது இல்லை, உள்ளம் சார்ந்தது. அதனால் பெண் குழந்தைகளை தயவு செய்து உங்களுடைய ஃபோட்டோ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படியே ஷேர் ஆயிடுச்சுன்னா கூட அதற்காக யாருமே எந்த விதமான முடிவையும் தவறான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அடுத்த இன விருத்திக்காக தான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறத ஒழிய உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக எந்த ஒரு விஷயமும் இங்கே இல்லை. அடுத்தது, நான் பொதுவாக போகிற எல்லா மேடைகள்லையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் காலேஜ் புத்தகங்கள் மட்டுமே உங்களுக்கு உலகத்தை கற்றுக் கொடுக்காது. இந்த உலகத்தில் காலேஜிலேருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு வேறு ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த உலகம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். இங்கே சந்திக்கிற ப்ரொஃபஸர்கள் வணக்கம் சொல்லி சந்தோஷமாக உங்களை எதிர்பார்க்குற மாதிரி வெளியில் சமுதாயத்தில் மனிதர்கள் உங்களை அவ்வளவு ஈஸியாக வரவேற்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த புத்தக அறிவு மட்டுமே பத்தாது. அதாவது உங்கள் ஸ்கூல் புத்தக அறிவு மட்டுமே பத்தாது, வெளி உலக புத்தக அனுபவங்கள் உங்களுக்கு வேணும். நான் சிபாரிசு பண்ணுற ஒரு புக்குன்னா த சீக்ரெட்னு ஒரு புக் இருக்குது, த ரகசியம்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை தயவு செய்து எல்லாருமே வாங்கி படிங்க. உங்களோட, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, கடவுள் இருக்கு.